Hello everyone, welcome to Shiksha class. இந்த வீடியோல நம்ம CSIR NET எக்ஸாம் பத்தி பேசிக்கான அப்புறம் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போறோம். உதாரணத்துக்கு இந்த எக்ஸாமோட ஏஜ் எலிஜிபிலிட்டி என்ன, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, முக்கியமா JRF லெக்சர்ஷிப் உடைய வித்தியாசம் என்ன, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிச்சவங்க எல்லாம் இந்த எக்ஸாம் அப்பியர் ஆகலாம், அண்ட் இந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும், அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். நம்ம JRF கிளியர் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு ஃபெலோஷிப் அமௌண்ட் கையில கிடைக்கும். அது எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம எக்ஸாம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கறத தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். டு கெட் ஸ்டார்டட், CSIR NET எக்ஸாம் அப்படிங்கிறது கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு சயின்டிபிக் பாடி கண்டக்ட் பண்ற நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இது ஒரு தேசிய அளவிலான எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். ஒரு அடிப்படை தகுதி தேர்வுன்னு நம்ம சொல்லணும். இந்த தேர்வை நம்ம கிளியர் பண்ணினா நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரிசர்ச் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம PhD பண்ணிட்டு இருக்கும் போதே நம்ம கையில ஒரு அமௌண்ட் வந்து ஸ்டைஃபண்டா கிடைக்கும். அது நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்தியால இருக்கிற காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ்ல நம்ம ஒரு லெக்சராவோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராவோ வேலைக்கு சேரணும்னா இந்த எக்ஸாம் குவாலிஃபை ஆயிருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். நமக்கு இன்டர்வியூ ப்ராசஸ்ல இதுக்குன்னு தனியா போனஸ் மார்க் உண்டு. அண்ட் ஆல்சோ பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸ் அவங்க வேகன்சிக்கு கால்ஃபர் பண்ணும் பொழுது நெட் குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்க. இது எல்லாமே இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணா நமக்கு இருக்கிற பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆகும். இதெல்லாமே இதோடைய பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு சிக்ஷா கிளாஸ் அண்ட் கிளிக் யுவர் பெல் ஐக்கன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம சொன்ன மாதிரி இந்த CSIR நெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுக்காக இந்த பொறுப்பை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு கொடுத்திருக்காங்க. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிங்கிறது உங்களுக்கு பேர்லயே தெரிஞ்சிருக்கும். தேசிய அளவுல டெஸ்ட் கண்டக்ட் பண்ற பாடி இவங்க இந்த எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்றாங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா கண்டக்ட் பண்றாங்க. அதாவது கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு சிஸ்டம், கம்ப்யூட்டர் சிஸ்டம் அசைன் பண்ணிடுவாங்க. நம்ம அங்கதான் நம்மளோட ஆன்சர்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாம் வருஷத்துல 2 முறை நடக்குது, ஜூன் அண்ட் டிசம்பர். அண்ட் ஆல்சோ இது ஒரு நேஷனல் லெவல் எக்ஸாம். அதனால இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜ்ல வைக்கிறாங்க. ஒருவேளை கொஸ்டின்ஸ்ல ஏதாவது சந்தேகம் இல்லது டிஸ்கிரிபன்சி, முரண்பாடு இருந்ததுன்னா இங்கிலீஷ் வெர்ஷன் தான் ஃபைனலா எடுத்துக்கிறாங்க. இதுதான் இந்த எக்ஸாமோட பேசிக் டீடைல்ஸ். அடுத்து நம்ம ரொம்ப முக்கியமா JRF அண்ட் லெக்சர்ஷிப் உரிய வித்தியாசம் என்னன்னு பார்க்கலாம். நம்ம எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும் பொழுதே நமக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க. நீங்க லெக்சர்ஷிப் மட்டும் அப்ளை பண்றீங்களா இல்ல போத் JRF அண்ட் லெக்சர்ஷிப் சேர்த்து அப்ளை பண்றீங்களா அப்படின்னு. அது ஏன் அப்படின்னா லெக்சர்ஷிப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு குறிப்பிட்ட பேசிக் கட் ஆஃப் எடுத்தா போதும். வேற JRF நம்ம எய்ம் பண்றோம் அப்படின்னா, நமக்கு JRF வேணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 10 மார்க் அதிகமா எடுக்கணும். அப்போ JRF ஓட கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனாலதான் நமக்கு அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க. அது மட்டும் அல்லாது JRF அப்படிங்கும் போது நம்ம கிளியர் பண்ணிட்டா நமக்கு மாசம் மாசம் கையில ஒரு அமௌண்ட் ஸ்காலர்ஷிப்பா கிடைக்கும். லெக்சர்ஷிப்ல அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் கிடைக்காது. இதுதான் இவங்க 2 பேருக்குள்ள பேசிக் டிஃபரன்ஸ். இது தவிர JRF நம்ம அப்ளை பண்ணணும்னா நமக்கு ஏஜ் எலிஜிபிலிட்டி இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட வயது வரம்புக்குள்ள நம்ம இருக்கணும். அது என்னன்னு பார்த்தோம்னா கேட்டகரி வைஸ் அந்த ஏஜ் நான் இங்க கொடுத்திருக்கேன். இந்த வயது வரம்புக்கு உட்பட்டு இருந்தீங்கன்னா நீங்க JRF அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது கூட நீங்க அப்ளைங் ஃபார் போத் JRF அண்ட் லெக்சர்ஷிப்னு கொடுக்கணும். அண்ட் எக்ஸாம் எப்படி அப்ளை பண்றதுங்கிற டீடைல்டு வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரோட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். கண்டிப்பா எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. வேறஸ் நீங்க லெக்சர்ஷிப் மட்டும் போதும்னு நினைச்சீங்கன்னா நீங்க லெக்சர்ஷிப் ஒன்லின்னு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க லெக்சர்ஷிப் எய்ம் பண்ணும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான அப்பர் ஏஜ் லிமிட்டும் கிடையாது. இதுதான் JRF அண்ட் லெக்சர்ஷிப் உரிய பேசிக் டிஃபரன்சஸ். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிச்சவங்களாம் CSIR NET எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னா கெமிக்கல் சயின்ஸ், எர்த் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ். லைஃப் சயின்ஸ் அப்படிங்கும் போது பாட்னி, சுவாலஜி ரிலேட்டட் எனி சப்ஜெக்ட்ஸ் அது உள்ள வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் மாலிகுலர் பயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பிளான்ட் பயோடெக்னாலஜி, அனிமல் பயோடெக்னாலஜி, ஜெனட்டிக் இன்ஜினியரிங், இப்படி அது ரிலேட்டடான எல்லா சப்ஜெக்ட்ஸுமே லைஃப் சயின்ஸ்குள்ள வந்துடும். இது தவிர மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் பிசிக்கல் சயின்ஸ். ஸோ இந்த 5 ஸ்ட்ரீம் உள்ளவங்களும் இந்த சப்ஜெக்ட்க்கு இந்த CSIR NET எக்ஸாம் அப்பியர் ஆகலாம். அண்ட் இவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும். அதுதான் என்னன்னு நம்ம இப்ப அடுத்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இவங்களுக்குரிய டிகிரி குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படிங்கறத நான் இந்த டேபிளர் காலம்ல கொடுத்திருக்கேன். அவங்க கண்டிப்பா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். இல்ல மாஸ்டர் டிகிரில தன்னோட ஃபைனல் செமஸ்டர் படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்டா இருக்கலாம். ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் எழுதிட்டு அதோட ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த எக்ஸாம் அப்பியர் ஆகலாம். அண்ட் ஆல்சோ இவங்க மாஸ்டர் டிகிரில 55% மார்க்ஸ் வச்சிருக்கணும். அவங்க ஜெனரல் கேட்டகரியா இருந்தா 50% மார்க் வச்சிருக்கணும். அவங்க எனி அதர் கேட்டகரியா இருந்தா. இதுதான் நம்ம CSIR NET எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்.
இதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு 3 பார்ட்டா கொடுக்குறாங்க. இந்த 3 பார்ட்ல இருக்க கொஸ்டின்ஸ்மே அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா தான் இருக்கும். அண்ட் இந்த 3 பார்ட் நம்ம ஆன்சர் பண்ணும்போது நடுவுல பிரேக் கிடையாது. ஒரே செஷனா தான் உட்கார்ந்து ஆன்சர் பண்ணணும். நம்ம ராங் ஆன்சர்ஸ் கொடுத்தா கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. அண்ட் ஆல்சோ கெமிக்கல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் பார்ட் ஏ, பி, சில எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கறத தெளிவா கொடுத்திருக்கேன். நீங்க டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் நம்ம எவ்வளவு கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுங்கிறத உங்க சப்ஜெக்ட் வைஸ் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் அண்ட் நான் சப்ஜெக்ட் வைஸ் சிலபஸ் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கமிங் டு எர்த் சயின்ஸ், நம்ம 150 கொஸ்டின்ஸ் கேட்டு 75 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணணும். லைஃப் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 145 கொஸ்டின்ஸ் கேட்டு 75 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணணும். மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 120 கொஸ்டின்ஸ் கொடுத்திருப்பாங்க, நம்ம 60 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணா போதும். பிசிக்கல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 75 கொஸ்டின்ஸ் கேட்டு நம்ம அதுல 55 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் பேட்டர்ன். அண்ட் ஃபெலோஷிப் டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் என்னோட ரிசர்ச்ல மொதல் 2 வருஷத்தை என்ன ஜூனியர் ஃபெல்லோன்னு சொல்லுவாங்க. ஸோ மொதல் 2 வருஷத்துக்கு எனக்கு ஜூனியர் ஃபெலோஷிப் அமௌண்டா மாசம் 31,000 கிடைக்கும். அடுத்த 3 வருஷம் என்ன சீனியர் ஃபெலோ சொல்லுவாங்க. ஸோ அடுத்த 3 வருஷத்துக்கு எனக்கு மாசம் 35,000 கையில கிடைக்கும். இது தவிர வருஷம் எனக்கு கண்டிஜென்சி ஃபண்டா ஒரு 20,000 கிடைக்கும். இதுதான் வந்து நம்மளோட ஃபெலோஷிப் டீடைல். அண்ட் எக்ஸாமினேஷன் ஃபீ டீடைல் நான் கேட்டகரி வைஸ் கொடுத்திருக்கேன். நீங்க எக்ஸாமினேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும் பொழுது உங்களோட கேட்டகரியை ரொம்ப ப்ராப்பரா சூஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாது நீங்க லெக்சர்ஷிப் மட்டும் அப்ளை பண்றீங்களா இல்ல ஜேஆர்எஃப் லெக்சர்ஷிப் சேர்த்து அப்ளை பண்றீங்களான்னு நீங்க கவனமா இருக்கணும். ஏன்னா இது 2 தான் நம்மளுடைய கட் ஆஃபை தீர்மானிக்கும். நான் இதை அப்ளை பண்றதுக்குரிய வீடியோவை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும். கண்டிப்பா நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஸோ இதுதான் நம்ம சிஎஸ்ஐஆர் நெட் பத்தின ஒரு பேசிக் அண்ட் முடிஞ்ச அளவு எல்லா இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸுமே நான் இங்க உங்களுக்கு கொடுத்துட்டேன். All the very best for your exams. Kindly subscribe to Shiksha Class and click your bell icon. Thank you all.